Hi everyone, this is Ramuk. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்பர் ஹேண்ட் ஆஃப். நம்ம ஒரு வெப்சைட்டோ ஒரு பேஜஸோ ஒரு மொபைல் ஆப்போ டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெவலப்பர்கிட்ட எப்படி நம்ம இந்த இதை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்மாவில் எப்படி நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். எங்கள் கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது கிடையாது, எங்கள் ப்ராஜெக்ட்லாம் காட்ட முடியாதனால இது ஃபிக்மாலேருந்து எடுத்தது. ஓகே, ஃபிக்மா கம்யூனிட்டியோடது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நாங்கள் பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்போனன்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடுவோம். காம்போனன்ட்ஸ்னு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் எதெல்லாம் ரீயூஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற மதர் காம்போனண்ட்டை கால் பண்ணாவே அங்கே வந்து சைல்டு காம்போனண்ட் க்ரியேட் ஆகிடும். பேசிக்காக அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு மெயினாக அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த லிங்க்ஸ் தான் கிடைக்கும். அதுவும் வந்து வியூவபிள் லிங்க்ஸ் மட்டும் பார்க்குறக்கு மட்டும் லிங்க்ஸ் கொடுக்கும். அது எப்படின்னா இங்கே ஷேர் வந்துட்டு கேன் எடிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வியூ. இந்த லிங்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் வேணாலும் இந்த லிங்க்கை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் இதை பார்த்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு வர்றது வந்து நமக்கு என்ன வருதோ அதை ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் 2 பேர் இருக்கேன், அது இங்கே இருக்காங்க. ஓகே, இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி வந்துடும். இதில் இருந்துட்டு நம்ம அசர்ட்ஸோ எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வியூவபிள் பர்மிஷன்ஸ் மட்டும் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே அசட்ஸ் நமக்கு எப்படி இருக்கோ, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் மினிமைசிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த லேயர் செக்ஷன்ஸ் இருக்கும். அது போக இந்த செக்ஷன் மட்டும் இருக்கும். இந்த சிஎஸ்எஸ் பார்த்துக்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் கிரிட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு டவுன்லோடு எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன்ஸும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக அவங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ப்ராப்பராக டெவலப்பர்ஸுக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நாங்கள் இன்னும் பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஃபிக்மாவில் டிசைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுவோம். இதுதான் நாங்கள் மெயினாக பண்ணுவோம். இதில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோட்டோடைப் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து வந்துடும். இதை ஹோம் பேஜ். அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ளோ, இந்த பேஜுக்கு அப்புறம் எந்த பேஜ் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதுக்குள்ளே போகணும். இங்கே ஒரு பாப்பப் வரும். நான் ப்ரொசீட் செக்அவுட் கொடுக்குறேன். செக்அவுட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா ஒரு ஃப்ளோ மாதிரி இது வந்து ப்ரோட்டோடைப் அந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு க்ளீனான ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் டிவைஸஸ்க்கும் தனியாக போட்டு கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல்ஸ்க்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஸோ எல்லாமே மாறும்ல, இமேஜ் எப்படி தான் இருக்கணும், எல்லாமே க்ராப்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ மொபைலுக்கு தனியான பிளான் இருக்கும். கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருந்தோம்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு அவங்க டவுன்லோட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். வித்தவுட் நம்ம பெர்மிஷன் அவங்களால டவுன்லோடோ எக்ஸ்போர்ட்டோ கலர்ஸோ எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் பிரச்சனை கிடையாது. ஸோ பேசிக்காக நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு ப்ரோட்டோடைப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். அது போக இதோட பர்மிஷன்ஸ் இருக்கும். அவங்களால எடிட் பண்ண முடியாது. சில டைம் அவங்க எடிட் பர்மிஷன்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்ற டைம் மோஸ்ட்லி எடிட்டிங் பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் அந்த பர்மிஷன்லாம் இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இப்போ நான் இருக்க கரண்ட் கம்பெனியில் வந்துட்டு எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு மெயில் ஐடியோ அந்த மாதிரி இருக்குது, ஒரு குரூப் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் டீம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் டீம் கொடுக்குற எல்லாருமே பார்த்துக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா மட்டும் ஏதாச்சும் சும்மா செக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை இந்த டெக்ஸ்ட்டு மாற்றி உள்ளே போட்டு பார்க்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பருக்கு சிம்பிளாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்க்ரீன்ஸுமே கொடுத்துருவோம். எப்படி இருக்குது ஃபாண்ட் சைஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சிஎஸ்எஸ்லேருந்து எல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷனும் இன்ஸ்பெக்ட்ங்கிற 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. அவ்வளோதான், பேசிக் இவ்வளோ தான் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ப்ரோட்டோடைப் கம்பல்சரி கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ப்ரோட்டோடைப்பும் கொடுத்துருவோம். பேசிக்காக நாங்கள் ஃபிக்மாவில் டெவலப் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு இதில் டிசைன் பண்ணிட்டுனா ஜெப்ளினில் ப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படின்னா அதில் வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன இருக்கோ அது வந்து சைடில் ஒரு இமேஜ் மாதிரி தெரியும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரைட் சைடு இந்த செக்ஷன் எதுவுமே இருக்குது, இந்த பக்கம் மட்டும் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் காட்டும்.
என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராப்பர்ட்டிஸு, என்ன லாங்குவேஜ், இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் கிடைக்கும். இதில் ஜிப்லைனில் பேசிக்காகவே ஜிப்லைன் வந்து ப்ராப்பராக வந்து டெவலப்பர்ஸ் ஹேண்டாஃப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பட் மோஸ்ட்லி ஃபிக்மாலே யூஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்மாவில் எல்லாமே பண்ண முடியல. ஸோ காம்பினேஷன் ஆஃப் மெனி டூல்ஸ் தான் ஃபிக்மா. ஸோ நாங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் வீடியோவில் கேட்டிருந்தாரு, அதனால இந்த ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக நாங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். அவங்க எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எடிட் பெர்மிஷன் இருக்காது மோஸ்ட்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டேஸ். யூஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் வந்து ப்ரோட்டோடைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க. பாய்.